This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஆப்ரேஷன் சிந்தூர் இது டைரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா பஹல்காம் தாக்குதல் 26 அப்பாவிகளை உயிர் பலியெடுத்த பாகிஸ்தானுக்கு பதிலடி தரதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக வெற்றிகரமாக நம்மளோட டார்கெட் வந்துட்டு முடிச்சிருக்கோம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் 9 இடங்கள், ஓகேங்களா? அந்த 9 இடங்களும் என்னன்னு கேட்டிங்கன்னா தீவிரவாத முகாம்கள், தீவிரவாதிகள் பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள். அங்கே தான் வந்துட்டு துல்லியமாக தாக்கியிருக்காங்க, ஓகேங்களா? மற்றபடி பாகிஸ்தானோட இது ஆர்மிகிட்டேயோ இல்லை பாகிஸ்தானோட பொது ஜனங்களையோ யாரையுமே எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணல. துல்லியமாக 9 பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பயங்கரவாதிகள் வந்துட்டு அழிக்கப்பட்டதாகவும் 50 பேர்த்துக்கு மேலே மிகவும் காயமடைந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ளே போய் டைரெக்டாக நான் அடிக்க போகிறேன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுவும் நைட்டு 1:30 மணிக்கு தொடங்கி 1:50க்குள்ளே இந்த தாக்குதல் முடிஞ்சது. வெறும் 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 20 பயங்கரவாதிகளை வந்துட்டு கொண்டிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி செயலாகவே பார்க்கலாம். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழில் வந்துட்டு குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துட்டு வெற்றிகரமாக முதல் கட்ட இது வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முப்படைகளும், ஓகேங்களா? அதாவது வந்துட்டு வான்படை, தரைப்படை, கடற்படை, ஓகேங்களா? இது 3மே சேர்ந்து அவங்கவுங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக துல்லியமாக அடிச்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்தியன் வந்துட்டு பதில் தாக்குதலை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பாகிஸ்தான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் கேபினெட் அமைச்சர்களை வந்துட்டு கூப்பிட்டு பேசி நாங்கள் பதில் தாக்குதலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன் ஆர்மி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா முப்படை தளபதிகளும் எந்த நேரத்துலையும் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த போருக்கு உண்டான ஆயத்தம். இது வந்துட்டு இது இல்லாமல் ஐநாவில் போய் சொல்லியிருக்காங்க. பட் ஐநாவில் சொன்னாலும் ஒன்றும் வேலையாகாது. ஏன்னா இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா இவங்க எல்லாருமே வந்துட்டு கூட்டாக தான் இருக்காங்க இப்போது. ஸோ அதனால் யார்கிட்ட என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத உண்மை. ஓகே, அது இல்லாமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கடந்த 15 நாட்களாக எல்லையில் வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் அப்பாவி இந்தியர்கள், ஓகேங்களா, ஒரு 3 பேர் வந்துட்டு பலியாகிருக்காங்க. இதற்கும் சேர்த்து பலி எடுத்ததாக இதை வந்துட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா? போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவங்க மீறினால நம்மளும் வந்துட்டு மீறியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த தாக்குதல் எல்லாருமே எதிர்பார்த்ததான். இன்றைக்கி வந்துட்டு போர் ஒத்திகை, இன்றைக்கி வந்துட்டு போர் வந்தால் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம இந்தியன் ஆர்மி. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அது செய்கிறதுக்கு முன்னாடியே போரை தொடங்கிட்டாங்க. ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்தியன் ஆர்மி இன்னும் நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி என்னோடய இதை வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்னும் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.